ஹாய், இது கன்ஸ்பிரசி தேரி கிடையாது, சினிமா கிடையாது, ரூமர் கிடையாது. அபிஷியலா ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ஸை வச்சு, அபிஷியலா கொடுத்த ஸ்வான் டெஸ்டிமோனியல்ஸை வச்சு நாம இன்னைக்கு ஒரு சின்ன கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். நம்ம ஸ்டைல்ல, காஸ்மிக் குருவி ஸ்டைல்ல. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் உலகத்தையே ஒரு புரட்டிட்டு தான் இருக்கு. இதுல நிறைய ரீல்ஸ்லயும் யூடியூப் வீடியோஸ்லயும் நிறைய பேர் எடுத்து போட்டுட்டாங்க. இப்போ நான் என்ன புதுசா சொல்ல போறேன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க சொல்றேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல உலகத்துல இருக்க மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஷியல் பர்சன்ஸ், ஹாலிவுட் ஆக்டர்ஸ்ல இருந்து, பிரசிடென்ட்ஸ்ல இருந்து, ராயல் பர்சனாலிட்டிஸ் வரைக்கும், ஏன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி பேர்ல இருந்து அனில் அம்பானி பேர் வரைக்கும் ஏகப்பட்ட பேரோட பேர் அடிபட்டிருக்கு. ஆனா ஒருத்தருக்கு கூட இது வரைக்கும் பனிஷ்மெண்ட்டோ இல்ல ஒருத்தர் மேல இருக்க தப்போ ப்ரூவ் பண்ணப்படல. இது ஏன்? இன்னைக்கு நான் மூணு விஷயத்தை தான் நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். வாட்ஸ் ப்ரூவன், வாட்ஸ் அலெஜ்ட், why the truth still hasn't come out. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மிஸ்டரி என்ன தெரியுமா? எப்ஸ்டீன் இறந்த அன்னைக்கு ஆகஸ்ட் 10, 2019 அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? நிறைய பேரு நிறைய கதை சொல்றாங்க. எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து எல்லாத்த பத்தியும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ன்றது சாதாரண செக்ஸ் கிரைம் கிடையாது. இது ஒரு குளோபல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கோட பிளாக்மெயில் ஆபரேஷன். வாங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி இன்னும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு காஸ்மிக் குருவி. பறவையா பறக்கலாம். எப்ஸ்டீனோட மரணம் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம்னு தான் சொல்லணுமே. ஏன்னா அன்னைக்கு நைட் அந்த ஜெயில நடந்தது எல்லாமே கன்வீனியன்ட்டா தப்பா நடந்திருக்கு. இதனாலதான் எப்ஸ்டீனோட மரணம் சந்தேகத்துக்குரியதா மாறி இருக்கு. இப்போ எப்ஸ்டீன் அன்னைக்கு நைட்டு தனியா தான் தூங்கியிருக்கான். அவனோட பிரிசன்ல கூட இருந்த பிரிசனரை வேற செல்லுக்கு மாத்திருக்காங்க. அன்னைக்கு நைட் எப்ஸ்டீனோட செல்லுக்கு வெளியே இருந்த கேமராஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகி ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிருக்கு. அது எப்படி ஒரு விவிஐபி பிரிசனரோட செல்ல இருக்க கேமரா ஸ்டாப் ஆகும்? எப்பவுமே 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கார்ட்ஸ் அவரோட செல்ல செக் பண்ணணும். அன்னைக்கு நைட் செக் பண்ணாம தூங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செக் பண்ணதா ஃபால்ஸ் ரெக்கார்ட் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் தான் எப்ஸ்டீனோட டெத்தை சந்தேகமா பார்க்கப்படுது. அட்டாப்சி பண்ண ஃபேமஸ் ஃபோரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் டாக்டர் மைக்கேல் பேடன் இவர் என்ன சொல்றாருன்னா, எப்ஸ்டீனோட கழுத்துல இருக்க ஹயாட் போன் உடஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இது சூசைட் பண்ணிட்டு சாவுறவங்களுக்கு ரொம்ப ரேரா தான் நடக்குமா. ஆனா இவருக்கு அந்த ஹயாட் போன் உடஞ்சது ஏதோ இவரை ஸ்ட்ராங்குலேட் பண்ணி இறக்க வச்சிருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்றாரு. இதனால யாருக்கு என்ன லாபம்னு யோசிங்களேன். பில் கேட்ஸ்ல இருந்து பில் கிளின்டன்ல இருந்து இவங்க எல்லாருக்குமே லாபம் தான். எப்படின்னு சொல்றேன். எப்ஸ்டீன் உயிரோடு இருந்திருந்தானா டெஸ்டிமனி கொடுத்துருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். இப்போ எப்ஸ்டீன் உயிரோடு இல்லை. இவங்க யாருமே ஜெயிலுக்கு போகல. எல்லாருமே தான் செஞ்ச தப்புல இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் விட ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரியுமா? இப்ப 2026ல ரிலீஸ் ஆன டேட்டால ஒரு வீடியோல எப்ஸ்டீன் இறந்த அன்னைக்கு நைட்டு ஒரு ஷேடோவி கான்டூர் அந்த ஜெயிலுக்குள்ள போற மாதிரி வீடியோ பதிவாயிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்ஸ்டீனோட மரணம் கண்டிப்பா சூசைடா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ரிலீஸ் ஆன பெரிய பெரிய தலைங்களோட பேர்களையும் அவங்க என்ன விதமா சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ரீசனையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பில்கேட்ஸ். பில்கேட்ஸோட அஃபேரை வச்சு எப்ஸ்டீன் பில்கேட்ஸை பிளாக்மெயில் பண்ணதுக்கான ப்ரூஃப்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிஸ்இன்டர்பிரேஷன் சொல்றாரு. எப்ஸ்டீனோட இமெயில்ஸை பார்த்த வரைக்கும் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் டூரை பத்தியும் பார்ட்டிஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க் சைட்ல இருந்து இது வெறும் பிசினஸை பத்தி மட்டும் தான் பேசியிருக்கோம்னு சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் 1990ல இருந்தே எப்ஸ்டீன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆனா 2004ல வந்த ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சண்டையினால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டதா சொல்றாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததுக்கான எல்லா ப்ரூஃபுமே அங்க இருக்கு. நெக்ஸ்ட், பில் கிளின்டன் 17 முறை எப்ஸ்டீனோட ஃபிளைட்ல போய் வந்திருக்கதா சொல்லப்படுது. பில் கிளின்டன் சைட்ல இருந்து இது வெறும் சேரிட்டி ஒர்க்னு தான் சொல்றாங்க. அண்ட் ஃபைனலி இந்தியாவோட லிங்க் நரேந்திர மோடி. நம்ம பிஎம் நரேந்திர மோடியை நான் இஸ்ரேலுக்கு அனுப்பி டான்ஸ் ஆட சொன்னேன், பாட்டு பாட சொன்னேன்னு சொல்லி எப்ஸ்டீன் இமெயில்ஸ்ல சொல்லியிருக்காரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா நரேந்திர மோடி அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணதாகவோ இல்ல அவரை மீட் பண்ணதாகவோ எந்த எவிடன்ஸுமே இது வரைக்கும் கிடைக்கல. இன்டர்நெட்ல இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்க கோட் வேர்ட்ஸ் ஐஸ்கிரீம், பீட்சா, வால்நட். இதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? மில்லியன்ஸ் ஆஃப் பேபிஸ்னு நிறைய இமெயில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் பேபிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ஸ்டீனோட ரொம்பவே கொடூரமான சைடை புரிஞ்சுப்பீங்க. எப்ஸ்டீனுக்கு டிரான்ஸ்ஹியூமனிசம், யூஜெனிக்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். எப்ஸ்டீன் தன்னோட டிஎன்ஏ வச்சு நிறைய பெண்களை பயன்படுத்தி
நிறைய குழந்தைகளை உருவாக்கணும்னு நினைச்சிருக்கான். அண்ட் தென் ஐ ஹாவ் அ சீஸ், வி ஹாவ் அ பேகல்ஸ்னு ஏகப்பட்ட இமெயில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. பிசினஸ் மேன்களுக்கு நடுவுல எதுக்கு சாப்பாடை பத்தி இவ்வளோ இமெயில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு டவுட் வருது. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன நம்புறாங்கன்னா, இது ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கிற லொகேஷனோட மார்க்கர்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் பத்தின கோட்வேர்ட்ஸா இருக்கலாம்னு நம்புறாங்க. நெக்ஸ்ட், பீட்சா, வால்நட், ஐஸ்கிரீம் மாதிரியான இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்க தேரிஸ் இதெல்லாம் கோர்ட்ல இன்டர்பிரிட்டேஷன் எவிடன்ஸா எடுத்துக்கல. ஆனா விக்டிம்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ் வச்சு லெவல் 1 லெவல் 2ன்னு பிரிச்சு ஹியூமன் டிராஃபிக்கிங் நடத்துனது ப்ரூவ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம பேபிஸை சாப்பிட்றாங்கன்னு சொல்லி இன்னொரு தேரியும் இருக்கு. ஆனா அதுவுமே இப்ப ப்ரூவ் ஆகல. ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, பேபிஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான பிளான் பண்ணப்பட்டிருக்குன்னு எவிடன்ஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட்லி, ஏன் இவ்வளோ பேரோட பேர் வெளியே வந்தோம் இந்த பெரிய தலைங்க ஜெயிலுக்கு போகல அப்படின்னு யோசிக்க தோணுதுல. FBI எப்ஸ்டைன் ஐலண்ட்ல இருந்த ஹார்ட் டிரைவையும் கேமராஸையும் கான்ஃபிஸ்கேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா 2026ல வந்த ரிப்போர்ட்ஸ் படி அவங்க அதை கைப்பற்றதுக்கு முன்னாடியே வேற யாரோ அதை தூக்கிட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. நெக்ஸ்ட், கிஸ்லைன் மேக்ஸ்வெல். இவ எப்ஸ்டைனோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க இப்போ ஜெயில இருக்காங்க. 2025ல நான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோட பேரையும் சொல்றேன். எப்ஸ்டைனோட டெத்துக்கு யாரெல்லாம் ரீசன்னு சொல்றேன். எனக்கு தண்டனையை குறைச்சு கொடுங்கன்னு கோர்ட்ல கேட்டாங்க. ஆனா கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்க உண்மையை சொன்னாங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கை தலைகீழா மாறும், நிறைய பெரிய தலைங்க ஜெயிலுக்கு போவாங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ DOJ ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ்ல 1,80,000 போட்டோஸ் அண்ட் 2,000 வீடியோஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ன்றது சாதாரண செக்ஸ் கிரைம் கிடையாது. இது ஒரு பிளாக்மெயில் எம்பையர். ரிச் பீப்புளோட வீக்னஸ் யூஸ் பண்ணி தனக்கு தேவையானதை எப்ஸ்டைன் சாதிக்க நினைச்சிருக்கான். வேர்ல்டு பாலிடிக்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். சோகம் என்னன்னா, விக்டிம்ஸ் இன்னமும் உண்மைக்காக போராடிட்டு தான் இருக்காங்களே. அண்ட் we have to remember only one thing. Until the world knows the unredacted truth, the case is not closed. And that's it. Signing off, Cosmic Kuruvi. From a sparrow's view, everything becomes a question. Thank you so much. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.